ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், ஹாஃப் லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வரும். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது காலையில் பெரட்டிட்டு நைட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வரும். இப்போ இதை பெரட்டிட்டு ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவனில் டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் மோடு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா கிரில்டு ஆப்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிகிரி டெம்ப்ரேச்சர் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கும். இப்போ அதுக்குள்ளேயே நான் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன், பட்டரு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் தான் சேர்த்து செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பட்டரை கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இது டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம நிறைய ஆயில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். நம்ம லைட்டாக தடவுனா போதும். லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ தடவிட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு இது ஒரு 30 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு வச்சாச்சு. இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஹோட்டல்லாம் கொடுப்பாங்கள்ல மயோனைஸ், அதை இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஹாஃப் லெமனு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு முட்டை, 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். மயோனைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், இது வீட்டிலே செய்யலாம். இப்போ ஹாஃப் லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 3 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க.
நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இது கிரில் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப இது மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் தடவி வைக்க போகிறோம். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம் பட்டரை. இப்போ இதை தடவிட்டு திரும்ப எடுத்து ஓவனில் வச்சிடலாம். திரும்ப ஒரு 30 நிமிஷம் போல் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.